Hello guys, so welcome back to our video. And இந்த வீடியோல நம்ம வந்து ஒரு சூப்பரான காலேஜ் பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். நிறைய பேர் தெரிஞ்ச ஒரு காலேஜ். ஸோ கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து இதோட பிளேஸ்மெண்ட்ஸ், இங்கே கேம்பஸ் லைஃப் எப்படி இருக்கும், ஒர்த்தான காலேஜா, அண்ட் இங்கே வந்து கொஞ்சம் வந்து கான்ட்ரவர்ஷியலான விஷயங்கள்லாம் இருக்குங்கிறாங்களே, இதெல்லாம் என்ன மாதிரி கான்செப்ட், பிளேஸ்மெண்ட்ஸ் நமக்கு வேலை கிடைக்குமா, அது மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா. இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஒரு என்டையர் ரிவ்யூ தான் இந்த ஒரு வீடியோவாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துட்டிங்கன்னா கைஸ், இந்த கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் வந்து உங்களுக்கு வந்து 1984 ஸ்டார்ட் பண்ண ஒரு காலேஜ். அண்ட் ஆப்வியஸ்லி இது ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி ரன் காலேஜ். அண்ணா யூனிவர்சிட்டியோட டிகிரி தான் உங்களுக்கு வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும். பட் என்ன தான் வந்து இந்த அண்ணா யூனிவர்சிட்டியோட டிகிரி கிடைச்சாலுமே, அஃபிலியேட்டட் அண்ணா யூனிவர்சிட்டியாக இருந்தாலுமே, இது வந்து ஒரு அட்டானமஸ் காலேஜ். ஸோ இங்கே இருக்க சிலபஸ், இங்கே இருக்க வந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து உங்கள் காலேஜாக வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க. அண்ட் அது ஒரு நல்ல விஷயம், உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி ஈஸியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் வேல்யூவும் வந்து அதிகமாக இருக்கும். அண்ட் இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து டாப் 10 காலேஜஸில் எல்லா வருஷமே வந்து கன்சிஸ்டண்டாக வருது, ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் சொல்கிற ப்ரைவேட் காலேஜஸில். அண்ட் இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா கைஸ், உங்களுக்கு வந்து மெயினாக பிரான்ச்சஸ் பார்த்துட்டிங்கன்னா சிஎஸ்சி இருக்குது, இசி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஐடி இருக்குது, மெக்கானிக்கல் இருக்குது, ஏஐடிஎஸ் இருக்குது, மெக்கட்ரானிக்ஸ் இருக்குது. உங்களுக்கு மெயின் கோர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இங்கே அவைலபிள் தான். பட் அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் இருக்கான்னு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து படிக்கலாம். சரி ப்ரோ, நான் இது மாதிரி டிலே எல்லாம் பண்ணல, நான் டேரெக்டாக பிளேஸ்மெண்ட்டுக்கு போயிடுறேன். ஒரு பிளேஸ்மெண்ட், சரியான ஒரு பிளேஸ்மெண்ட் கில்லர் அப்படின்னா இந்த ஒரு காலேஜ் நான் சொல்லுவேன். வேறு மாதிரி பிளேஸ்மெண்ட்டு, அந்த ஒரு லெவல் ஆஃப் காலேஜுக்கு எப்படி சொல்ல கைஸ், ஒரு ஈரோடில் ஒரு இடத்துல இருக்கிற காலேஜுக்கு இவ்வளோ பிளேஸ்மெண்ட் அப்படின்னு கேட்குற அளவுக்கு கொண்டு இருக்கும். பிகாஸ் 180 கம்பெனிஸில் என்னென்ன கம்பெனிஸ் அப்படி பார்த்தீங்கன்னா, ஜோஹோ, இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், அசென்ச்சர், விப்ரோ, சிடிஎஸ், பாஷ், இந்த மாதிரி ஏகப்பட்ட கம்பெனிஸ் கைஸ். மெனி அமேசான்லேருந்து ஒரு பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க, 22 லட்ச ரூபாய்க்கு வந்து பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கிரேட் நம்பர், டவுட்டே கிடையாது. அண்ட் மற்றபடி உங்களுக்கு வந்து இந்த சிஎஸ்சியை தவிர, ஐடி இந்த மாதிரி மெயின் கோர்ஸை தவிர உங்களுக்கு மெக்கானிக்கல், சிவில், ட்ரிபிள் எல்லாம் இருக்கு இல்லையா. பட் இதுக்கு வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஆவரேஜ்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து ஒரு 3 லட்ச ரூபாலேருந்து 3.5 லட்ச ரூபா தான் உங்களுக்கு வந்து ஆவரேஜ் பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் அதுவுமே வந்து உண்மை தான், டவுட்டே கிடையாது. பட் உங்களுக்கு இந்த கொங்கு பெல்ட்டில், இந்த கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் எனக்கு வந்து பிளேஸ்மெண்ட் ரிலேட்டாக கொஞ்சம் அஃபோர்டபுளாக வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இங்கே ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். இங்கே மெயினாக ஸ்ட்ராங்கான வந்து ரீசன் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒன்று பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங். உங்களுக்கு டே 1லேருந்தே பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்கிறது கண்டிப்பாக கொடுப்பாங்க, அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா, உங்கள் ஆப்டிடியூட், சாஃப்ட் ஸ்கில்ஸ்க்கு வந்து செப்பரேட்டாக வந்து கிளாஸஸ் வைக்கிறாங்க. இப்போ ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து இப்போ நீங்கள் பெரிய கம்பெனிஸ்லாம் நீங்கள் வந்து கிராக் பண்ணணும் இன்டர்வியூ அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம வந்து ஆப்டிடியூட் எழுதணும், லாஜிக்கல் ரீசனிங் எழுதணும், ஒரு ரவுண்டாக கிளியர் பண்ணி தான் நம்மளால் வந்துட்டு ஒரு ஹையர் பேக்கேஜ் போக முடியும். இப்போ ஈவன் நான் ஒர்க் பண்ணும்போதும் ஸோ சேம் பிளேஸ் தான், ஒரு டவுட்டுமே கிடையாது. ஐடிக்குள்ளே நீங்கள் வரீங்க அப்படின்னாலே ஆப்வியஸ்லி இதெல்லாம் நீங்கள் தாண்டி தான் வரணும். அண்ட் ரெண்டாவது விஷயம், உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கம்பல்சரியாக பண்ண வைக்கிறாங்க. ஸோ அது வந்து எய்தர் நீங்கள் பெரிய கம்பெனிக்கு பண்ணாலும் பிரச்சனை இல்லை எம்எஸ்எம்இ மாதிரி குட்டி கம்பெனிஸில், மைக்ரோ ஸ்மால் இண்டஸ்ட்ரியில் பண்ணால் கூட பரவாயில்லைங்கிற மாதிரி உங்களுக்கு டெஃபினட்டாக நீங்கள் பண்ணுங்கள், ஏதோ ஒன்றில் இன்டர்ன்ஷிப் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது ரொம்ப நல்ல விஷயம் தான். பட் நீங்கள் பிளேஸ்மெண்ட்டில் உட்காரணும் அப்படின்னா இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்குது. நீங்கள் அரியர் இருந்துச்சு, இல்லை பேக்லாக் இருக்குது அப்படின்னா உங்களால் உட்காரவே முடியாது. மொத்தமாக நீங்கள் என்ன ஃபீஸ் வேஸ்ட் தான். ஸோ அரியர் வைக்காமல் பார்த்துக்கோங்க, பேக்லாக் வைக்காமல் பார்த்துக்கோங்க. இது ரெண்டுமே வந்து இம்பார்ட்டன்ட் உங்களுடைய வந்து பிளேஸ்மெண்ட்டில் நீங்கள் உட்காரணும் அப்படின்னா. பட் ஆவரேஜ் பிளேஸ்மெண்ட் பார்த்துட்டிங்கன்னா 90 to 95% வந்து ஆவரேஜ் பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாஸ்ட் இயர்ஸில். நான் சொல்கிறேன், சரி ப்ரோ எனக்கு இதெல்லாம் ஓகே, இங்கே இருக்க வந்து ஃபீஸ் எப்படி ப்ரோ, நான் என்னால் பே பண்ண முடியுமா, அஃபோர்ட் பண்ண முடியுமான்னு கொஸ்டின் இருக்கா. ஸோ இந்த கொஸ்டின் நான் இதை சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து டியூஷன் ஃபீ வந்து உங்களுக்கு வந்து 55,000லேருந்து 75,000 வரைக்கும் வரும். இது வந்து நீங்கள் எடுக்கிற பிரான்ச்சு இதெல்லாம் பொறுத்து மாறும், நீங்கள் என்ன கோர்ஸ் எடுக்கிறீங்க இதெல்லாம் பொறுத்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். ஹாஸ்டல் ஃபீ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சமையல் வீடு 60,000லேருந்து உங்களுக்கு வந்து ஒரு 70-80,000 வரைக்குமே டெஃபினட்டாக டிஃபர் ஆகும். ஸோ இது வந்து நீங்கள் என்ன சூஸ் பண்ணுறீங்க, என்ன ஹாஸ்டல் எடுக்கிறீங்க அதை பொறுத்து. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா டிரான்ஸ்போர்ட். ஸோ டிரான்ஸ்போர்ட்டுக்கு கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பென்ஸ் இருக்கும். பிகாஸ் நிறைய பேர் பார்த்துட்டிங்கன்னா வெளியூர்லேருந்து டே ஸ்காலராக வர ட்ரை பண்ணுவீங்க. ஆப்வியஸ்லி என்ன ப்ரோ ஒரு 50 கிலோமீட்டர் தானே, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்களுக்கு ஒரு 20,000லேருந்து 30,000 ஆகும் இயர்லி, நான் சொல்கிறேன் ஃபீஸ். அண்ட் இது எல்லாமே ஒரு சைடு இருந்தாலுமே கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது. ஸோ என்னென்ன ஸ்காலர்ஷிப் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கட் ஆஃப் பேஸ் பண்ணி ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. ரெண்டாவது ஃபஸ்ட் ஜென் கிராஜுவேட்ஸ், நிறைய பேர் ஃபஸ்ட் கிராஜுவேட்ஸ், அவங்களுக்கு வந்துட்டு ஒரு விஷயம் இருக்குது. இன்னொன்று எக்கனாமிக்கலி வீக்கரான வந்துட்டு செக்ஷன் பீப்புளுக்காக ஸோ அவங்களுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு ஸ்காலர்ஷிப் வச்சுருக்காங்க, விச் இஸ் a கிரேட் திங். கண்டிப்பாக நீங்கள் வந்து இது எதாவது வந்துட்டு உங்களால் யூட்டிலைஸ் பண்ண முடியும், என்னால் வந்து இதில் வந்து நான் எலிஜிபிளாக இருக்கேன் ப்ரோ அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மேனேஜ்மெண்ட்டை பேசி நீங்கள் வந்து உங்களால் ஸ்காலர்ஷிப் வாங்க முடியும். சரி இப்போ கேம்பஸ் எப்படி, கேம்பஸ் பற்றி நீங்கள் சொல்லவே இல்லை அப்படின்னா, ஒரு 150 ஏக்கர்ஸ்லாம் அமைஞ்சிருக்க ஒரு ஹியூமங்கஸான ஒரு கேம்பஸ், ஒரு லாஸ்ட் க்ரீன் கேம்பஸ்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஹியூஜான கேம்பஸ் தான், டவுட்டே கிடையாது. பட் ஃபுல்லி எக்யூப்டு கேம்பஸ். அண்ட் இங்கே பார்த்துட்டிங்கன்னா ஒய்ஃபை எனேபிள்டு கேம்பஸ். ஸோ ஆப்வியஸ்லி உள்ளே வந்து மெடிக்கல் சென்டர்லாம் வச்சுருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இண்டோர் ஸ்டேடியம் இருக்குது,
பாஸ்கெட் பால் கோர்ட் இருக்குது, ஸ்விம்மிங் பூல் இருக்குது, ஸோ ஜிம் இருக்குது, யூ நேம் இட் தே ஹேவ் இட், அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஆப்வியஸ்லி இங்கே வந்து உங்களுக்கு அட்வான்ஸ்டான லேப்ஸ், ஒர்க் ஷாப்ஸ் எல்லாமே வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அது கண்டிப்பாக பாராட்டத்தக்க விஷயம் தான். நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் செல் EDCன்னு சொல்லி ஒன்று வச்சிருக்காங்க. இது எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து எனக்கு பிஸ்னஸில் ரிலேட்டடாக ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன் ப்ரோ, என்னதான் இன்ஜினியரிங் வசதி இருந்தாலும் நான் பிஸ்னஸ் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னா அவங்க இங்கே போய் ஜாயின் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கிளப் வச்சுருக்காங்க, கோடிங், டான்ஸு, கார் கிளப் வச்சுருக்காங்க, இந்த மாதிரி நிறைய கிளப் வச்சுருக்காங்க. அது உங்களுக்கு இப்படி சொல்ல ஒரு ஃபன் ஆக்டிவிட்டீஸ்னு வச்சுக்கோங்களேன். சரி ப்ரோ, இங்கே வந்து ஹாஸ்டல்லாம் இருக்கா, நான் வெளியூர்லேருந்து வரேன், எனக்கு வந்து இங்கே தங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்வியஸ்லி ஹாஸ்டல்ஸ் வந்து அவைலபிள் தான். ஸோ ஹாஸ்டல் வந்து உங்களுக்கு AC அண்ட் நான்-AC ஆப்ஷன்ஸும் இருக்குது. அண்ட் அதே மாதிரி டபுள் ஷேரிங், ட்ரிபிள் ஷேரிங், ஸோ 2 ஆப்ஷன் தான் இருக்குது. அண்ட் இது வந்து எப்படின்னா உங்களுக்கு என்னென்ன ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னது பார்த்தீங்கன்னா, ஒரு காட்டு, ஒரு டேபிள், கபோர்ட் அண்ட் வந்து ஆப்வியஸ்லி வைஃபை எனேபிள்டு ஹாஸ்டல் தான். ஸோ நோ வரிஸ். அண்ட் மெஸ் ஃபுட் வந்து ஓரளவுக்கு மிக்சட் ரிவ்யூ தான். எப்படி சொல்ல, சூப்பராகவும் சொல்ல மாட்டேன், சுமாராகவும் சொல்ல மாட்டேன், மிக்சட் ரிவ்யூ தான் வந்துச்சு. ஸோ ஒரு ஆவரேஜ்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இங்கே சவுத் இந்தியன் மெனு தான் இருக்குது, வேறு எந்த மெனுவெல்லாம் கிடையாது. ஸோ சவுத் இந்தியன் மெனு தான். பட் ஒரு விஷயம் இருக்குது, செம்ம ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, இங்கே ஃபோன் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க கிளாஸ் ஹவர்ஸில். மைண்டில் வச்சுக்கோங்க, கிளாஸுக்கு நீங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு போகக்கூடாது, ஸ்ட்ரிக்டான கேம்பஸு. அதே மாதிரி ஹாஸ்டல்ஸ் வந்து உங்களுக்கு டைமிங் இருக்குது, இந்த டைமுக்கு மேலே நீங்கள் வரக்கூடாது, இந்த டைம் மேலே வரக்கூடாதுன்னு சொல்லி நிறைய வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அதே மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் நினச்சோன்னா நான் அவுட்டிங் போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன்லாம் வந்து போக முடியாது. இங்கே வீட்டில் உட்காரப்பா, இங்கேயே வந்து ஹாஸ்டலில் கிடப்பான்னு சொல்லி இங்கேயே பிடிச்சி வச்சுருவாங்க. ஸோ அதே மைண்டில் வச்சுக்கோங்க. பட் அதர் தேன் தட் உங்களுக்கு ஈவெண்ட்ஸ்லாம் நிறைய நடக்குது. ஸோ ஈவெண்ட்ஸ்னால் என்ன பண்ணால் கல்ச்சுரல்ஸ் நடக்குது, டெக் ஃபெஸ்ட் நடக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்குது. அது பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து யுஃபோரியா அப்படின்னு சொல்லி ஒரு கல்ச்சுரல் ஃபெஸ்ட் நடத்துகிறாங்க. அதே மாதிரி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஈவெண்ட் மாதிரி வைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டெக் ட்ரெண்ட்ஸ்னு ஒன்று வச்சுருக்காங்க. அண்ட் ஸ்போர்ட்ஸ் டே ஈவெண்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்துட்டு பண்ணுறாங்க. அண்ட் இதை தவிர வந்து எப்படி சொல்கிறது, உள்ளே வந்து குட்டி குட்டி கடைங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் ஓகே தான், ஓரளவு அதெல்லாம் பெருசாக சொல்ல தேவையில்லை. எல்லா காலேஜ்லையும் இருக்கக்கூடிய விஷயங்கள், பேசிக்காக இருக்க வேண்டிய எல்லா விஷயமும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரி ப்ரோ, ஓவராலாக இந்த காலேஜ் ஒர்த்தா இல்லையா? இப்போ இதோட ப்ளஸ் மைனஸ் நான் ரெண்டே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ளஸில் ஆரம்பிப்போம். ஒன்று, ஸ்ட்ராங் பிளேஸ்மெண்ட் ஃபார் CSE, ECE, IT, இது 3 எடுத்திங்கன்னா பிளேஸ்மெண்ட் கண்டிப்பாக கிடச்சிரும். உங்களுக்கு ஒரி பண்ண தேவையில்ல. மிச்ச கோர்ஸ்லாம் நான் வந்து 100% நான் சொல்ல மாட்டேன் பிளேஸ்மெண்ட் கிடச்சிரும். அப்படிலாம் உங்களுக்கு ஓகேயாக கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் இன்னொன்று, உங்களுக்கு வந்துட்டு ஒரு அஃபோர்டபுள் ஃபீஸ், ரொம்ப அஃபோர்டபுளான ஃபீஸு. அதே மாதிரி இங்கே இருக்க லேபு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு கண்டிப்பாக வந்து இந்த ஒரு ஃபீஸ் ரேஞ்சில் டெஃபினட்டாக ஒர்த்து தான், டவுட்டே கிடையாது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு டிசிப்ளின்டு, ஒரு சேஃப் என்விரான்மெண்ட். மோஸ்ட்லி பேரண்ட்ஸ் விரும்புறது ஆப்வியஸ்லி டிசிப்ளின்டாக இருக்கணும் அப்படின்னு. ஸோ அது இங்கே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் ஆப்வியஸ்லி அட்டானமஸ் காலேஜ், அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா அட்டானமஸ் காலேஜ் வந்து எப்போவுமே வேல்யூ அதிகம் கைஸ். உங்களுக்கு நான் அட்டானமஸோட அட்டானமஸ் வந்து எப்போவுமே கொஞ்சம் வந்து வேல்யூ அதிகம். இன்னொன்று கொஞ்சம் உங்களுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் போகிறீங்கன்னா அட்டானமஸாக பார்த்து போகிறது பெட்டர். இப்போ மைனஸ் என்னன்னு சொல்கிறேன். ஒன்று, கண்டிப்பாக இது வந்து ஒரு சிட்டியோட அவுட்டர். ஸோ பெருந்துறையில் இருக்குது. கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு வந்து போயிட்டு வர்றது, லொக்கேஷன்லாம் கொஞ்சம் ரோல் நீங்கள் எதிர்பார்த்து வந்துட்டு ஒரு சிட்டி லைஃப் கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ ரெண்டாவது விஷயம், ஒரு ஃபன் என்விரான்மெண்ட் கண்டிப்பாக கிடையாது. ஒரு ரெகுலர் காலேஜ் தான். உங்களுக்கு வந்து ஃபன்னாக இருக்கும், எனக்கு அப்படி இருக்கும், காலேஜ் லைஃப் இப்படி இருக்கும், அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு ஆவரேஜான லைஃப் தான், ஒரு ஆவரேஜான காலேஜ் லைஃப் தான். அண்ட் நான் சொன்ன மாதிரி தான் பிளேஸ்மெண்ட்ஸு ஆப்வியஸ்லி கொஞ்சம் ஆவரேஜ்னு வச்சுக்கோங்களேன். இங்கே உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக கம்மி. எதுக்குன்னா மெக்கானிக்கல், சிவிலுக்கெல்லாம் ரொம்ப கம்மி, ரொம்ப ஆவரேஜ் வச்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸே சொல்கிறாங்க ப்ரோ என்ன பண்ண போகிறே தெரில அப்படின்னு. ஸோ அது ஓப்பனாக சொல்லணும்னா அது உண்மை தான் கைஸ், டவுட்டே கிடையாது. ஓவராலாக என்ன ப்ரோ சொல்கிறீங்க, நான் இங்கே ஜாயின் பண்ணலாமா இல்லை எப்படி, உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு வேல்யூ ஃபார் மணி வந்துட்டு எனக்கு வேணும். எனக்கு வந்து நான் கொடுக்குற காசுக்கு ஒவ்வொரு பைசாவுக்கும் எனக்கு வந்து திருப்பி எடுக்கணும் ப்ரோ, அப்படி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இது ஒர்த்து. ஒரு கேள்வி வேணால் டெஃபினட்டாக ஒர்த்து. அண்ட் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கொங்கு பெல்ட்டுங்கிறது கொஞ்சம் வந்து சில கான்ட்ரவர்ஷியலாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எப்படின்னா வந்து கம்யூனிட்டி பேஸ்டாக நிறைய பேர் வந்து பழகுவாங்க. ஸோ அது வந்து இங்கே வந்து ஒரு கொஞ்சம் ட்ராபேக்கு. அது வந்து எப்படி மேனேஜ்மெண்ட்டை நம்ம குறை சொல்ல முடியாது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியிலே வந்து அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கும்போது அது நம்மளால் வந்துட்டு யூ காண்ட் ஹெல்ப்லெஸ் தான், ஓகேவா. ஸோ அது வந்து முடிஞ்ச அளவுக்கு மேனேஜ்மெண்ட் சைடில் நிறைய பேர் வந்துட்டு இது பண்ணுறாங்க. ஸோ அது எப்படின்னா கொங்கு பெல்ட்டுன்னு இல்லை, எல்லாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு, நீங்கள் சென்னையை தவிர எல்லா இடத்துலையுமே இந்த ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் வந்துட்டு நான் மேலோட்டமாக மேய்ஞ்சிட்டேன். டீட்டெயிலாக உள்ளே போனால் நான் அப்புறம் என்னை தூக்கி வந்துட்டு செருப்படியில் உட்கார வச்சுருவாங்க. நான் மேலோட்டமாக சொல்லிட்டேன். ஸோ இது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி காலேஜ் இஸ் வெரி குட், நல்ல காலேஜ். உங்களுக்கு வந்துட்டு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள், கேம்பஸை போய் விசிட் பண்ணுங்கள். எனக்கு ஓகே நல்லா இருக்குது ப்ரோ, நான் பிடிச்சி எடுக்கிறேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் எடுங்க. பேரண்ட்ஸையும் கூப்பிட்டு போய் பாரு சொல்லுங்கள்.